இழந்துள்ளது. ஒரே ஒரு போட்டி மட்டும் மழையின் காரணமாக ரத்து செய்யப்பட்டது. குறிப்பாக நேற்று முன்தினம் நடைபெற்ற போட்டியில் தோல்வியடைந்திருப்பதன் மூலம் T20 போட்டிகளுக்கான ICC தரவரிசையில் முதலாவது இடத்தில் இருந்த இந்திய அணி பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. மேலும் முதலாவது இடத்தை இங்கிலாந்து கைப்பற்றியுள்ளது. கடந்த 1605 நாட்களாக கம்பீரமாக முதலிடத்தில் இருந்த இந்திய அணி தற்போது இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் நடந்த போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி 257 ரன்கள் எடுத்திருந்தது. இந்த இமாலய இலக்கை சேஸ் செய்ய வந்த இந்திய அணி போட்டியின் முடிவில் 201 ரன்களை மட்டுமே எடுத்து 56 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மகேந்திர சிங் தோனி, விராட் கோலி மாதிரியான சிறப்பான கேப்டன்கள் மூலம் இந்திய கிரிக்கெட் அணி அனைத்து இன்டர்நேஷனல் விளையாட்டுகளிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தது. இந்த மரபை அடுத்தடுத்து கேப்டன்களாக வந்த ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் போன்றோர் உலக கோப்பைகளை வென்று பாதுகாத்து வந்தனர். ஆனால் இதற்கு அடுத்ததாக கேப்டன் பதவியை ஏற்றுக்கொண்ட ஸ்ரேயஸ் ஐயர் இவர்களது சாதனைகளை பின்னுக்கு தள்ளியுள்ளார். அதாவது சமீபத்தில் அயர்லாந்துக்கு எதிராக விளையாடிய இந்திய அணி நடந்த 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்து ஒயிட் வாஷ் ஆனது. இதையடுத்து இங்கிலாந்து அணிக்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்திய அணி களமிறங்கியது. இந்த போட்டியிலும் ஆரம்பத்திலிருந்தே மோசமாக விளையாடிய இந்திய அணி 4-0 என்ற கணக்கில் தொடரை